மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா செய்த அருள் கொடைகளிலேயே மிக பெரிய அருள் கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையாகும். ரசூலுல்லாவை பின்பற்றி வாழுகின்றவர்களால் அனைத்து மக்களுக்கு நன்மைதான் கிடைக்கும். ரசூலுல்லாவை பின்பற்றாதவர்களுக்கும் ரசூலுல்லா வந்ததின் காரணமாக தான் ஒரு வாய்ப்பு இருக்கு நேர்வழி பெறுவதற்காக. அல்லாஹ் தாலா இங்க எல்லா மனிதர்கள் மீது நான் அருள் பொழிந்தேன்னு சொல்லவில்லை, மோமின்களுக்கும் சொன்னா. ஏன்? யார் ரசூலை பின்பற்றுகின்றானோ அவன் அல்லாவை பின்பற்றுகின்றான். அந்த 23 வருடங்களில் வந்தவர்களை போல ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து மறுமை நாள் வரைக்கும் நபிமார்களை தவிர அப்படிப்பட்ட சமுதாயம் இந்த உலகம் பார்த்ததே இல்லை. சரித்திரத்திலே அப்படிப்பட்ட சிறந்த சமுதாயம் பிறந்ததே இல்லை. இந்த ஷரியத்துடைய சட்டங்களை போல எந்த நபிக்கும் லேசான சட்டங்கள் தரப்படவில்லை. எல்லா சட்டங்கள் லேசாகிவிட்டது. யாருக்காக? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக. அவர் மூலமாக தான் நமக்கு தௌஹீத் கிடைத்தது. அவர் மூலமாக தான் நமக்கு குர்ஆன் கிடைத்தது. ரசூலுல்லாஹ் இல்லை என்றால் நம்மால் அல்லாஹ்வை வணங்க முடியாது. அவர் வந்ததுக்கு பிறகுதான் எல்லா விஷயங்கள் எதுக்காக படைக்கப்பட்டதோ அந்த நோக்கம் பூர்த்தியானது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்கள் கேட்டதற்கு பிறகு எந்த ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கருடைய ஸ்பீச் தேவை இல்லை. ஒவ்வொரு நபிக்கு ஒரு துவா வழங்கப்பட்டது. எனக்கு தரப்பட்ட துவா அப்படியே இருக்கு. இன்ஷா அல்லாஹ் மறுமை நாள்ல என்னுடைய உம்மத்தினர்களுக்கு நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக நான் அல்லாஹ் இடத்துல அந்த துவா செய்வேன். என்னுடைய உம்மத்திலிருந்து ஒருவர் கூட நரகத்தில இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி, எனக்கு மகிழ்ச்சி கிடைக்காது. அனைத்து நபர்களை விட அதிகமாக நாம் ரசூலுல்லாவை நேசித்தால் தான் நாம் முழுமையான மோமினாகுவோம். இல்லை என்றால் நமக்கும் ஈமானுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா செய்த அருள் கொடைகளிலேயே மிக பெரிய அருள் கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையாகும். இது நான் சொல்லவில்லை. இது கேட்ட உடனே எந்த அளவுக்கு நாம் ரசூலுல்லாஹ்வுடைய துரோகிகள் ஆகிவிட்டோம் என்றால், மார்க்கத்தின் எந்த ஒரு தலைப்பில் பேசினாலும் கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு வந்தாலேயே அல்லது ரசூலுல்லாவை நேசிக்க வேண்டும் என்று வந்தாலேயே, ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் சொல்ல வேண்டும் என்று வந்தாலேயே அது மார்க்கத்துக்கு தேவையில்லாத ஒரு பேச்சு என்று நினைக்கின்ற சமுதாயத்தில் நாம் வாழுகின்றோம். ஆரம்பத்தில் நான் சொன்னேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய அருள் கொடை. நான் சொல்லல, அல்லாஹ் தாலா கூறுகின்றான் சூரத்து ஆல இம்ரான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன். அல்லாஹ் தாலா மோமின்கள் மீது பேருபகாரத்தை புரிந்துள்ளான். எப்போ? சூரியன் தந்த பொழுதா? நம்ம பிறந்த பொழுதா? நமக்கு வீடு கிடைத்த பொழுதா? நமக்கு கண்கள் கிடைத்த பொழுதா? இல்ல. இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம். அவர்களிலிருந்தே அவர்களில் ஒரு தூதரை அனுப்பினானே, அப்போ அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது பேருபகாரத்தை செய்தான். யார் அந்த தூதர்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அவனுடைய வசனங்களை ஓதுகின்றார்கள். வயுஸக்கிஹிம். அவர்களை பரிசுத்தம் செய்கின்றார்கள். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மதா. அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நமக்கு கிடைத்த பெரிய உபகாரம் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய வருகை. யாருக்கு கிடைத்த உபகாரம்? அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு சொல்லவில்லை, ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது ஒரு நியமத்து தான். ஏன்? ரசூலுல்லாவை பின்பற்றி வாழுகின்றவர்களால் அனைத்து மக்களுக்கு நன்மைதான் கிடைக்கும். மேலும் ரசூலுல்லாவை பின்பற்றாதவர்களுக்கும் ரசூலுல்லா வந்ததின் காரணமாக தான் ஒரு வாய்ப்பு இருக்கு நேர்வழி பெறுவதற்காக. ஆனா அல்லாஹ் தாலா இங்க எல்லா மனிதர்கள் மீது நான் அருள் பொழிந்தேன்னு சொல்லவில்லை, மோமின்களுக்கும் சொன்னா. ஏன்? அந்த நன்றியை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் மோமின்கள். அப்போ நான் மோமினா இல்ல நான் முனாஃபிகா?
நான் அல்லாவை நம்புகின்றவனா இல்ல நயவஞ்சகனா எப்படி தெரியும் என்றால், எனக்கு கிடைத்த நியமத்துகளிலேயே சிறந்த நியமத் ரசூலுல்லா என்று நினைக்கின்றவன் உண்மையான மோமின். அவரை பெரிய நியமத் என்று நினைக்காதவன் உண்மையான மோமின் இல்ல. நான் சொல்லுவேன் அவன் நயவஞ்சகன். எந்த பொருளை நான் ஒரு நியமத் என்று நினைக்கின்றேனோ அதை பற்றி நான் அதிகமாக பேசுவேன். வீடு இருக்கக்கூடியவர் சொல்லுவார், அல்ஹம்துலில்லாங்க எனக்கு வீடு இருக்குங்க. யாருக்கு அல்லாஹ் தாலா நல்ல குணமுள்ள பிள்ளை தந்திருக்கிறானோ அவர் பல தடவை சொல்லுவாரு, எனக்கு அந்த பிள்ளை, என்னுடைய மகன் எனக்கு கிடைத்தான் பாருங்க, அதெல்லாம் அவருடைய பெரிய கிருபைங்க. யாருடைய வியாபாரம் நல்லபடியாக போகிறதோ அவர் அந்த வியாபாரத்தை பல தடவை சொல்லுவாரு. அப்போ ஒரு மோமினுக்கு கிடைத்த பெரிய உபகாரம் என்ன? ரசூலுல்லா வந்தது. அப்போ உண்மையான மோமின் அதிகமாக ரசூலுல்லாவை பற்றி சொல்வான். ரசூலுல்லா இல்லை என்றால் நான் மோமினாக இருக்க முடியாது, ரசூலுல்லா இல்லை என்றால் எனக்கு குர்ஆன் கிடைத்து இருக்கிறாது. பைத்தியங்கள் என்ன செய்வாங்க இந்த நேரத்துல, எங்க ரசூலுல்லா சொல்லாதீங்க, அல்லாஹ் இல்லைன்னா எனக்கு குர்ஆன் கிடைத்தாது. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, எங்க அம்மா எனக்கு சின்ன வயசுல என் மீது கருணை காட்டலன்னு சொன்னா நான் இந்த மாதிரி வந்து இருக்க முடியாது. எங்க அம்மா அம்மா இல்லைங்க அல்லாஹ் தாங்கன்னு சொன்னா லூசுன்னு சொல்லுவேன். இல்ல, எங்க அப்பா கஷ்டப்பட்டாருங்க, எங்க அப்பானால தாங்க என்னால படிக்க முடிஞ்சிச்சு. அப்பா இல்ல அல்லாஹ் அல்லாஹ். அப்ப என்ன சொன்ன, லூசு, எனக்கு தெரியாதா அல்லாஹ் தான் சொல்லி. ரசூல்லா என்ன சொன்னார், மல்லம் யஷ்குரின் நாஸ லம் யஷ்குரில்லா. யார் மக்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவனால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியாது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கிடைத்தது, அல்லாஹ் தஆலா அவரை அனுப்புனது ஒரு மோமினுடைய வாழ்க்கையில, அதுதான் ஒரு பெரிய உபகாரம், அதுதான் ஒரு பெரிய நிஅமத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில நாம் வாழுகின்றோம். அவர்களை பின்பற்றினால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், மன் யுதிஇர் ரசூலா ஃபகத் அதா அல்லாஹ். யார் ரசூலை பின்பற்றுகின்றானோ அவன் அல்லாஹ்வை பின்பற்றுகின்றான். யாருடைய அந்தஸ்து இது புரியுதாங்க? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருடங்களில் 1,24,000 ஏறத்தாழ மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து வைத்து நேர்வழி காட்டினார்கள். 23 வருடங்களில். அந்த 23 வருடங்களில் வந்தவர்களை போல ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து மறுமை நாள் வரைக்கும் நபிமார்களை தவிர அப்படிப்பட்ட சமுதாயம் இந்த உலகம் பார்த்ததே இல்லை. சரித்திரத்திலேயே அப்படிப்பட்ட சிறந்த சமுதாயம் பிறந்ததே இல்லை. 23 வருடங்களில் அந்த சமுதாயம் சஹாபா பெருமக்கள் அவர்களுடைய முயற்சியால், அது உண்மையான முயற்சி, யாருடைய முயற்சி? ரசூலுல்லாஹ்வுடைய முயற்சி. 1448 வருடங்களுக்கு பிறகும் என்னை போன்றவர்கள், கேட்கின்றவர்களை போன்றவர்கள், நம்மில் பலருக்கு குர்ஆனுடைய ஒரு வசனம் கூட தெரியாது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற சூரா இருக்குல்ல, அந்த சூராவுடைய அர்த்தமும் நமக்கு தெரியாது. ஆனா 6666 வசனங்கள் ஒரு முஸ்லிம் அல்லாதவர் படித்து கூட பல நபர்களுக்கு தௌஹீத் புரியல. ஆனா நாம ரசூலுல்லாஹ்வுடைய சிஸ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு வசனம் கூட ஓதாம தெல்ல தெளிவாக தௌஹீத் நமக்கு புரிகிறது. வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை, இது வெறும் வாய்ப்பேச்சில்ல, உறுதியாக நாம் நம்புகின்றோம். எந்த ஒரு கடவுளை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்தாலும் அல்லாஹ்வுடன் இவனையும் சேர்த்து வணங்குங்கன்னு சொன்னா எந்த ஒரு முஸ்லீமும் வணங்க மாட்டான். ஏன்? 23 வருடங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முயற்சியின் தாக்கம், எஃபெக்ட் 1450 வருடங்களுக்கு பிறகும் குர்ஆன் ஓதாதவர்களுடைய நிலைமை எந்த அளவுக்கு இருக்கு என்றால், குர்ஆன் ஓதுகின்றவர்கள், குர்ஆனை புரிந்து வாழுகின்றவர்களுடைய ஈமானுடைய நிலைமை எந்த அளவுக்கு இருக்கும்? இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய உபகாரம். யாருங்க நமக்கு குர்ஆன் சொல்லி கொடுத்தான்? அல்லாஹ்வே சொல்கின்றானே,
யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவர்கள்தான் ஆயத்துக்களை ஓதுகின்றார்கள். வயுஅல்லிமுஹுமுல் கிதாபா, அவர்கள்தான் இந்த கிதாபை கற்று தருகிறார்கள். புரியுதாங்க? அப்போ குர்ஆன் யாருனால நமக்கு தெரிஞ்சிச்சு? ரசூலுல்லாஹ் மூலமாக தான். அப்ப அத்தனை வருடங்களாக கோடிக்கணக்கானவர்களுக்கு தௌஹீத் கிடைத்து இருக்கிறது என்றால் யாருடைய உபகாரம்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிலருக்கு அவர் தன்னுடைய குணங்களாலும் தன்னுடைய நல்ல செயல்களாலும் இஸ்லாத்தில் வருவது அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசாக்கி விட்டார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன உடனே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டார். ஏன்? 40 வருடங்கள் சிறு வயதிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்கள். அந்த மாதிரி 40 வருடங்களும் வீணாய் போனதில்லை. அந்த 40 வருடங்கள் தான் அபூபக்கரை அபூபக்கர் ஆக்கியது. அந்த 40 வருடம் தான் கதீஜா நாயகி ஆக்கினது. பல நபர்கள் ஆரம்பத்தில் முஸ்லிம் ஆனவர்கள் எல்லாம் யார் என்றால், யாரெல்லாம் கிட்ட இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்களோ அந்த 40 வருடங்களில் அவர்களுக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லுவது எளிதாகிவிட்டது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போன்றவர், நீதி உள்ளவர், ஆரம்பத்தில் முஸ்லிம் ஆகவில்லை. 5 வருடங்களுக்கு பிறகு முஸ்லிம் ஆனார்கள். வித்தியாசம் என்ன? எந்த அளவுக்கு நெருங்கி இருந்து ரசூலுல்லாவை அபூபக்கர் பார்த்தாரோ, உஸ்மான் பார்த்தாரோ, சஅத் பின் அபி வக்காஸ் பார்த்தாரோ, அலி பார்த்தாரோ, அந்த அளவுக்கு உமர் பார்க்கவில்லை. அதுக்காக 5 வருடம் தாமதம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. தன்னுடைய நல்ல குணங்களால் முஸ்லிமாவது எளிதாக்கினார்கள். யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு இந்த ஷரியத்துடைய சட்டங்களை போல எந்த நபிக்கும் லேசான சட்டங்கள் தரப்படவில்லை. 50 தடவை தொழுவணும் ரசூலுல்லாவுக்காக. ரசூலுல்லா மேராஜ் இரவுல அல்லாஹ் இடத்தில் கேட்டதின் காரணமாக 50 தடவை தொழுகின்ற தொழுகை 5 வேளையாக ஆகிவிட்டது. ஒது செய்யறதுக்கு தண்ணி இல்லை என்றால் தயமும் செய்யலாம். வணங்குவதற்கு தொழுவதற்கு பள்ளிவாசலை தான் தேடி போகணும் சொல்லி இல்லை. பள்ளிவாசல் இல்லை என்றால் பூமியில சில இடங்களை தவிர எந்த இடத்திலும் தொழுதாலும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். குர்பானி கொடுக்கிற மாமிசம் நான் குர்பானி கொடுத்து நானே சாப்பிடுகிறேன். இது என்னங்க குர்பானி? இது குர்பானி கொடுத்தேன், யாருக்கு கொடுக்குறேன்? நான் சாப்பிடுறேன், என்னுடைய சொந்தக்காரர்கள் சாப்பிடுறார்கள். லைலத்துல் கதர் ஒரு இரவில் வணங்கினால் 83 வருடங்களில் வணங்குகின்றவர்களுடைய சவாபு கிடைக்கும். எல்லா சட்டங்கள் லேசாகிவிட்டது. யாருக்காக? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக. எந்த அளவுக்கு என்றால் இமாம்கள் சொல்கிறார்கள், ஆழமாக சிந்தித்து பார்த்தால் இந்த உலகத்தையும் மற்ற அனைத்து பொருள்களையும் அல்லாஹ் தஆலா படைத்ததே ரசூலுல்லாஹுக்காக. போயிடாதீங்க, இது கேட்ட உடனே யூடியூப் ஆஃப் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் நேரம் இருங்க, ஒரு மினிட் இருங்க. ஆழமாக சிந்திக்க வேண்டும். சூரியனையும் சந்திரத்தையும் வானத்தையும் பூமியையும் மலைகள் அனைத்தும் அல்லாஹ் தஆலா யாருக்காக படைத்தான்? மனிதர்களுக்காக. பழைய வசனங்களை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். சூரியனை ஏன் படைத்தேன்? அனைத்து விஷயங்கள் பொருள்கள் எதுக்கு படைக்கப்பட்டது? மனிதன் வருவான், வந்து அல்லாவை வணங்குவான். அல்லாவை வணங்குகின்ற மனிதனுக்காக எல்லாமே அல்லாஹ் தஆலா உண்டாக்குனான், படைத்தான். உதாரணத்துக்கு இந்த பள்ளியில நம்ம பயான் பேசுறோம். நாம தொழுவதற்காக இது எல்லாமே இருக்கு. இந்த லைட்டு, இந்த ஃபேனு, இந்த செவுரு, அந்த வாசல், அந்த லாக்கு, அந்த வாட்ச்மேன், அந்த இமாமு, அந்த முஅத்தின், அந்த ஹவுஸு, அந்த டாய்லெட்டு, அந்த வாஷ்ரூமு, அந்த ஏசி, எல்லாமே எதுக்காக? நாம தொழுறதுக்காக. அப்படிதான் நாம வணங்குவதற்காக தான் உலகத்தை எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா படைத்தான். நாம வணங்குவதற்காக ரசூலுல்லாஹ் இல்லை என்றால் நம்மால் அல்லாஹ்வை வணங்க முடியாது. அப்போ ரசூலுல்லாஹ் இல்லை என்றால் இந்த உலகத்தை படைத்து வீணாய் போய்விடும். அவர் வந்ததுக்கு பிறகுதான்
எல்லா விஷயங்கள் எதுக்காக படைக்கப்பட்டதோ அந்த நோக்கம் பூர்த்தியானது. புரிஞ்சிச்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக அவர் வந்ததே பெரிய விஷயம். அவர் மூலமாக தான் நமக்கு தௌஹீத் கிடைத்தது, அவர் மூலமாக தான் நமக்கு குர்ஆன் கிடைத்தது, மேலும் அவர் காரணமாக தான் நமக்கு லேசான ஷரியத் கிடைத்தது, மேலும் அழகான முறையில பல விஷயங்களை சின்ன சின்ன வாக்கியங்களில் அவர் நமக்கு புரிய வைத்தார்கள். ரசூலுல்லாவுடைய ஹதீஸ்கள் கேட்டதற்கு பிறகு எந்த ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கருடைய ஸ்பீச் தேவை இல்லை. அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கின்றேன், இது இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கருடைய ஸ்பீச் கேளுங்க. கேட்டா இந்த ஹதீஸ் தானுங்க அது, இந்த ஹதீஸ்ல இது எல்லாமே வந்துச்சுங்க, இதை விட அழகாக அந்த ஹதீஸ்ல வந்து விட்டதே. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத்தின் மீது நடப்பது எளிதாக்கி விட்டார். ஒருவர் அவருக்கு மாறு செய்தால் பழி வாங்க மாட்டார். மாறு செய்கின்றவர்களுக்காக அழுது அழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பு கேட்பாரு. தனக்கு அல்லாஹ் தாலா, அவருக்கு அல்லாஹ் தாலா ஒரு துவாவை கொடுத்தான். நபியே, இந்த துவா நீங்க வச்சுக்குங்க, இந்த துவா உங்கள்கிட்ட இருக்கு, இந்த துவா மூலமாக நீங்க எது கேட்டாலும் நான் உங்களுக்கு தந்துடுவேன். அப்போ அந்த துவா கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் தன்னுடைய பேர பிள்ளைகளுக்காகவும் தனக்காக கேட்கல, அந்த துவா கேட்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நபிக்கு ஒரு துவா வழங்கப்பட்டது, ஒவ்வொரு நபியும் அந்த துவா மூலமாக அல்லாஹ் இடத்துல தன்னுடைய கோரிக்கையை கேட்டு விட்டார்கள். ஆனால் எனக்கு தரப்பட்ட துவா அப்படியே இருக்கு. இன்ஷா அல்லாஹ் மறுமை நாள்ல என்னுடைய உம்மத்தினர்களுக்கு நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக நான் அல்லாஹ் இடத்துல அந்த துவா செய்வேன். இது உபகாரமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். வசனம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா, ரப்பி இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய உம்மத்தினர்களை பற்றி சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட உம்மத்தினர்கள்? முஸ்லிம்களை பற்றி இல்லை, அவருடைய உம்மத்தினர்களிலே யாரு சிலைகளை வணங்குகின்றாரோ அவர்களை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி தன் உம்மத்தின் மீது எந்த அளவுக்கு பாசம் வைத்து இருக்கிறாரு பாருங்க. கோவமா தள்ளி விட்டுறணும்ல, என் பேச்சு கேட்காம நீங்க போய் சிலைகளை வணங்குறீங்க போங்க, இல்ல, ரப்பி என்னை படைத்த ஆள்பவனே, இன்னஹுன்னா இந்த சிலைகள் அவ்வளல்லா கசீரம் மினன் நாஸ், நிறைய மக்களுக்கு வழி கெடுத்துட்டாங்க. பண்ணது தப்பு உம்மத்தினர்கள். யார் காரணம் சொல்றாரு? இந்த சிலைகள் இல்லைன்னா இந்த உம்மத்தினர்கள் பண்ணிருக்க மாட்டாங்க. ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி, யார் என்னை பின்பற்றுகிறானோ அவன் என்னை சார்ந்தவன், என்னுடன் சொர்க்கத்துக்கு செல்வான். ஒமன் அசானி, யார் எனக்கு மாறு செய்கின்றானோ என்ன தண்டனை கொடு. ஒமன் அசானி ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக நீ மிக்க மன்னிப்பவனாகவும் மிக்க கிருபையுடையவனாகவும் இருக்கின்றாய். யார் எனக்கு மாறு செய்கின்றாரோ நீ மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் என்றா என்ன? அவர்கள் மீது கருணை காட்டுவாயாக, அவர்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக. புரியுதா? அவருடைய துவா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்கிறார்கள் தன்னுடைய உம்மத்தினர்களுக்காக. இன் துஅதிப்ஹும், அவர்களை நீ வேதனை செய்தால், ஃபஇன்னஹும் இபாதுக், அவர்கள் உன்னுடைய அடியார்கள். வஇன் தக்ஃபிர் லஹும், நீ அவர்களை மன்னித்தால், ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், அப்பொழுது நீயே நிச்சயமாக மிகைத்தவன் ஞானமுள்ளவனாகவும் இருக்கின்றாய். அப்ப என்ன? அவர்கள் உனக்கு மாறு செய்தால் உன்னுடைய அடியார்கள் தான், நீ மன்னித்தால் நீ பெரியவன். இப்போ இந்த நபிமார்கள் தன்னுடைய உம்மத்துக்காக இந்த மாதிரிலாம் துவா செஞ்சிருக்கிறாங்க. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. ஜிப்ரைல் உடனடியாக வருகிறார், வந்து சொல்றாரு, நபியே, அல்லாஹ் தாலா எனக்கு அனுப்பி இருக்கின்றான். முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ். என்னுடைய ஹபீப் அழுது கொண்டே இருக்கிறார், போய் கேளுங்க அவருக்கு என்ன ஆயிடுச்சு. அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அவர் அழுகிற நேரத்தில் அவருடைய நண்பர் ஜிப்ரைல் போய் பேசினா நல்லா இருக்கும். அவர் சொன்னார், என்னுடைய உம்மத்துடைய கவலை எனக்கு வந்துச்சு,
ஜிப்ரேல் போறாரு. அல்லாஹ் தாலா சொல்கின்றான், என் நபி, என் ஹபீப்ட கேளுங்க, மறுமை நாள்ல நீங்கள் மகிழ்ச்சி அடைகின்ற அளவுக்கு நான் உங்களுக்கு தருவேன். அப்போ ரசூல்லா சொன்னார்கள், அப்படியா, என்னுடைய உம்மத்திலிருந்து ஒருவர் கூட நரகத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி, எனக்கு மகிழ்ச்சி கிடைக்காது. இந்த அளவுக்கு நம் மீது பாசம் வைத்தவர் யார்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேசுவதற்கு மணிக்கணக்கில் பேசலாம். மீலாதுடைய ரபியுல் அவ்வளுடைய மாதம் இருக்கிறது, எங்கெல்லாம் மீலாதுடைய பயான்கள் நடக்கிறதோ இந்த நோக்கத்துடன் போங்க. அது பிதத்து போமா இல்ல, ரசூலுல்லாவுடைய பாசம் குறைந்து விட்டது, நேசம் குறைந்து விட்டது. அவரை பற்றி நான் அதிகமாக கேட்டால், அழகான முறையில பேசுகின்றவர்களுடைய பயான்கள் கேட்டால், என்னுடைய உள்ளத்துல ரசூலுல்லாவுடைய பாசம் நேசம் அதிகமாக வேண்டும் என்ற நியத்துடன் போய் கேளுங்கள். நிச்சயமாக ரசூலுல்லாவுடைய பாசம் நேசம் அதிகமாக ஆகும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாவை நாம் நேசிக்க வேண்டும்? அனைத்து நபர்களை விட அதிகமாக நாம் ரசூலுல்லாவை நேசித்தால்தான் நாம் முழுமையான மோமினாகுவோம். இல்லை என்றால் நமக்கும் ஈமானுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. எதை நாம் கேட்டோமோ அது புரிந்து நம்முடைய ஈமான்களை நாம் அதிகமாக்குகின்ற மக்களாக அல்லாஹ் நமக்கு ஆக்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.